மன்னர்களாம் வீணை இல்லா கலைவாணிகளாயின் ஆசிரியர்கள் அமர்ந்திருக்க தென்றலோடு என் பேச்சும் கலந்து உங்கள் செவிநிறைக்க என் முதற்கண் வணக்கம். பறவையாகி வானத்தில் பறக்கவும் ஆசைதான், மீன்களாக நீரில் நீந்தவும் ஆசைதான். இருந்தாலும் ததம் படித்து நடந்த ஒரு மாமனிதனாய் பிறக்கவே எனக்கு ஆசை. கருப்பு காந்தியாரு எங்க காமராசர் பாரு. ஆம், நான் கர்ம வீரர் காமராஜர் ஆகிவிட்டால் என் கற்பனை குதிரையை தட்டி வருகிறேன். அது ஓடட்டும், சற்றே செவி கொடுங்கள். உங்களை எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க சொன்னேனே, படிக்கிறீங்களா? வாதியாருக்கு நல்லா மரியாதை கொடுக்கிறீங்களா? ஏர் உழும்போது வலின்னு நினைக்கிற நிறம் விளைஞ்சி நிற்குமா என்ன? நான் முதலமைச்சராக பதவியேற்றதும் என் முதல் நடவடிக்கையே குலக்கல்வி முறை ஒழிப்புதான். சிலர் பரம்பரை தொழிலையே செய்து வர வேண்டும் என்கிறார்கள். நம்மை படிக்காதவர்களாக வைத்து நாம் ரோடு போடவும் கல்லுடைக்கவும் பயப்பட வேண்டுமாம். அவர்கள் மட்டும் நகத்தில் மண் படாமல் வேலை செய்து முன்னேற வேண்டுமாம். எப்படி இருக்கிறது நியாயம்? நாமும் படித்து நாங்கள் தொழில் செய்து முன்னேற வேண்டாமா? எந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்விதான் சொத்து. இந்த நோக்கத்திற்காக நான் இலவச கல்வியையும் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தேன். இதனால் மாணவர்களின் எண்ணிக்கை 19 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக அதிகரித்தது. கல்வி கண் திறந்த காமராஜர் என என் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாய் கொண்டாடினா மட்டும் போராது, அது உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஆகட்டும், பார்க்கலாம். நான் வரட்டான். கற்பனை குதிரை தன் சத்தத்தை இட்டோடு நிறுத்திக் கொண்டது. என் கருத்தில் பிழை இருந்தால் பொறுத்தருள்க. காது கொடுத்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளும் வணக்கங்களும்.